காப்பவன் கடவுள் என்றால் காவலரும் கடவுளே. மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு விடுதலை போலீஸ் அகாடமி. இந்த வீடியோ என்ன பார்க்க போனால் உளவியல் நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோவில் ஜிகே எவ்வளோ மார்க் எடுக்கணும், எப்படி படிக்கணும், எதாவது டாபிக் படிக்கணும்னு பார்த்தோம். இந்த டாப்பிக்கில் வந்து போலீஸ் எக்ஸாம் நடத்தக்கூடிய போலீஸ் எக்ஸாமில் சைக்காலஜி எந்தெந்த டாபிக் படிக்கணும், அது எப்படி படிக்கணும், எப்படி பண்ணால் அப்படி படித்தா நம்ம பாஸ் பண்ண முடியுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சைக்காலஜி போது எத்தனை டாபிக் இருக்குதுன்னு நிறைய பேத்துக்கு தெரியல, மேக்ஸ் எத்தனை டாபிக் இருக்குதுன்னு தெரியல. அதனால் சைக்காலஜியில் நம்ம ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். எப்படிலாம் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது அதையும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், சிலபஸை முதல்ல பாருங்கள். பகுதி ஆள உளவியல் போட்டு தொடர்புக்குள் திறன் போட்டிருக்கல, கம்யூனிகேஷன் ஸ்கில்னு போட்டிருக்கல, தமிழ் மொழி சிறப்பாக கையாளும் திறன் பற்றி சோதிக்கப்படும். இங்கே பாருங்கள், வேறு ஒன்றுமே இல்லைங்க. இது நீங்கள் இலக்கணம் இருக்குல்ல, நம்ம 6th to 10th கூடிய இலக்கண பகுதி நல்லா படித்தப்போ நீங்கள் அந்த தமிழ் தகுதி தேர்வுக்கு நல்லா நம்ம படிப்போம்ல, நிறையா நம்ம தமிழ் தகுதி தேர்வுக்கு நிறைய படிப்போம். அதை படித்தாவே போதும். நீங்கள் சைக்காலஜிக்கு தமிழ் தனியாக படிக்கணும் அவசியம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 5 மார்க் கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் தனியாக படிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது, சரிங்களா? இதுங்க தாராளமாக ஸ்கூல் புக்ஸை மட்டுமே ஃபாலோ பண்ணால் போதும், சரிங்களா? இங்கே நம்பர் அனாலிசிஸ் இருக்குல்ல, நியூமெரிக்கல் அனாலிசிஸ் இருக்குல்ல, நம்பர் பகுப்பாய்வுன்னு போட்டிருக்குல்ல, எண்ணியல் திறன் தொடர்பாக பதில் அளித்தல் பற்றி சோதிக்கப்படும். இதில் ஒன்றுமே இல்லைங்க. லாஜிக்கல் அனாலிசிஸ்ன்னு இருக்குது, மென்டல் எபிலிட்டின்னு இருக்குது. இதுதான் தகவல் கையாளும் திறன் இருக்குல்ல, இதில் கிட்டத்தட்ட நிறையவே வரும், சரிங்களா? ஒன்றும் இல்லை, சைக்காலஜியை வந்து ஒரு 5 தலைப்பாக பிரிச்சுருக்காங்க. இந்த 5 தலைப்பில் இது வந்து மேக்ஸு, சரிங்களா? இது வந்து மேக்ஸுங்க, இது வந்து மேக்ஸு. இந்த டாப்பிக்கு மேக்ஸ் தான். இங்கே பாருங்களேன், எண் பகுப்பாய்வு தருக்க பகுப்பாய்வுன்னு போட்டிருக்குல்ல, இது ரெண்டுமே சைக்காலஜி, சரிங்களா? சைக்காலஜி வேறு, மேக்ஸு வேறு, ரெண்டும் போட்டு குழப்பிக்க வேணாம், ஓகேவா? இப்போது இந்த சைக்காலஜியில் என்னென்ன டாபிக் இருக்குது, அது என்ன டாபிக் படிக்கணுங்கிறதும், இந்த மேக்ஸுக்கும் இந்த 2 தலைப்புக்கும் என்னென்ன டாபிக் படிக்கணுங்கிறதும் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, சைக்காலஜி நம்ம ஃபுல் மார்க் எடுக்கணும், சரிங்களா? ஒரு மார்க்கு குறையக்கூடாது. 25க்கு ஒரு 2 மார்க்கு போகட்டும், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஃபுல் மார்க் மட்டும்தான் எடுக்கணும், சரிங்களா? அதுக்காக இந்த வீடியோ பார்க்க போகிறோம். முதல்ல என்னென்ன தலைப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க ஒரு உளவியல் சைக்காலஜி நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இல்லை நம்பர் சீரீஸ்ன்னு இருக்குது, அது நம்பர் சீரீஸ் கிடையாது. நம்பர் சீரியஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்பர் சிஸ்டம் கிடையாது, நம்பர் சீரியஸ்ன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? சாரி, நம்பர் சீரியஸ்ன்னு போட்டுங்க. இது வந்து ஃபஸ்ட்டு டாபிக். அப்புறம் எழுத்துக்களின் தொடர்பான ஆல்பபெட்டிக் சீரியஸ், கோடிங் டிகோடிங். சைக்காலஜி டாபிக் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு நோட் எடுத்துக்கிட்டு நோட் பண்ணிக்கங்க, இந்த தலைப்புகளாக இருக்குங்க, நோட் பண்ணிக்கோங்க. கோடிங் டிகோடிங் அப்படி ஒரு தலைப்பு இருக்குது. அனாலஜி, ஒத்தத்தன்மை அறிதல் இருக்குது, வேறுபாடு அறிதல் இருக்குது, டைரக்ஷன் திசைகள்னு ஒரு டாபிக் இருக்குது, தரவரிசை டாபிக் இருக்குது, வென் டயக்ராம் அப்படின்னு போட்டிருக்கலாம். இது வந்து எப்படின்னா, இப்போ நான் கொடுக்கக்கூடிய தலைப்பில் வந்து எல்லா தலைப்பு வந்து ஒவ்வொரு கொஸ்டின் கம்பல்சரி கேட்டுருவாங்க, சரிங்களா? கம்பல்சரி இருக்குது. அதனால் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் தலைப்புகள் இருக்குது. அது காலண்டர் நாட்காட்டியில் காலண்டர்னு இருக்குல்ல, இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பிளட் ரிலேஷன், உறவு முறை அறிதல் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்குது. இதில் வந்து கம்பல்சரி ஒரு கேள்வி இருக்குதுப்பா. இது இல்லாத கொஸ்டின் பேப்பர் இல்லை நம்ம பிசி கொஸ்டின் பேப்பரில். அதே மாதிரி இதை பாருங்கள், பகடை. இது வந்து கேட்காம இருக்கலாம். இதுவும் சைக்காலஜி டாபிக் தான், ஓகேங்களா? இங்கே பாருங்க, போர்ட் மாஸ். இது இல்லாத போலீஸ் கொஸ்டின் பேப்பரை கிடையாது. இந்த டாபிக் பொறுத்து கம்பல்சரி உங்களுக்கு 1லேருந்து 2 மார்க் கன்ஃபார்மு, உறுதியாக கன்ஃபார்மு. ரொம்ப முக்கியம். இதுக்கு தயவுசெய்து நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். நீங்கள் சைக்காலஜி எப்படி வீடியோ பார்க்கணுங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரி? அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, அதையும் பார்த்துக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? பொருள்பட வார்த்தையை வரிசை இயக்கம், இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. புதிர் கணக்குகள், பொது உளவியல், ஜென்ரல் சைக்காலஜின்னு போட்டிருக்குல்ல. அப்புறம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரிசல்ட்னு போட்டிருக்கு, கூற்று மற்றும் முடிவுகள் இருக்குது, வடிவங்கள் எண்ணிக்கையை கண்டறிதல், படங்கள் விடுபட்ட எண்ணை கண்டறிதல், சரிங்களா? இது வந்து இந்த ஒரு கட்டமெல்லாம் போட்டு அதில் நம்பர்லாம் கொடுத்துருப்போம், ஒரு பாக்ஸை போட்டு நம்பர் இல்லாமல் இருக்கும்ல, இதுவும் தான் பிசி கொஸ்டின் பேப்பரில் நிறையா இடத்துல வந்திருக்கு.
படங்களின் வரிசை. இதுவும் கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா, நம்ம இந்த முக்கோணங்கள் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது, இந்த சதுரத்துக்குள்ளே எத்தனை சதுரங்கள் இருக்குங்கிற மாதிரி. மிரர் இமேஜ், கண்ணாடி பின்பம், இது ஒரு சில இடத்துல கேட்டிருக்காங்க, ஒரு சிலர் கேட்டதே இல்லை. இந்த வாட்டர் இமேஜ் கேட்டிருக்காங்க, கம்பல்சரி இந்த வாட்டர் இமேஜ் கேட்டிருக்காங்க, இந்த மிரர் இமேஜ் கேட்டிருக்காங்க. ஆனால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சில இடத்துல கேட்டிருக்காங்க, ஒரு சில கேட்காம. மொத்தம் 21 டாபிக் இருக்குது தலைவா, சரிங்களா? 21 தலைப்புகள் இருக்குது. இந்த 21 தலைப்புகள் தான் வந்து சைக்காலஜிக்கு மட்டும் இது மட்டும் படித்தோம்னா ஃபுல் மார்க்கெலாம் கிடையாது. நீங்கள் தமிழ் நல்லா படிக்கணும், இந்த சைக்காலஜி நல்லா படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 20 மார்க் உங்கள் கையில் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு 19 ஒரு 20 மார்க் கம்பல்சரி உங்கள் கையில் இருக்குதுன்னு அர்த்தம். மிச்சம் அந்த 5 மார்க் பிடிக்கிறது தான் நம்ம மேக்ஸ் படிக்க போகிறோம், சரிங்களா? மேக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஒரு 15 மார்க் கன்ஃபார்ம் வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம தமிழ், இப்போ நான் சைக்காலஜி சொன்ன 21 டாபிக் படிச்சுன்னா ஒரு 15 ஒரு 15 மார்க் கன்ஃபார்ம் வச்சுக்கோங்க. ஒரு 5 to 10 மார்க் தான் நம்ம மேக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? அந்த மேக்ஸ்லேயும் ஒரு குறிப்பிட்ட டாபிக் பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு சொலையாகவே எடுத்துடலாம். அந்த டாப்பிக்கை நான் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இதுதான் மேக்ஸுக்கு இதுதான் சைக்காலஜிக்கான தலைப்புகள். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எப்படி நம்ம அந்த சைக்காலஜிக்கான கிளாஸ் எப்படி பார்க்கணுங்கிறத நான் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம மேக்ஸ் பார்க்க போகிறோம். மேக்ஸ் டாபிக் பார்க்க போகிறோம். இது வந்து எப்படின்னா, சைக்காலஜியில் மேக்ஸ் கொஸ்டினும் இடம்பெறும், ஓகேங்களா? இல்லை சராசரின்னு இருக்குது, ரேஷியோ விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் இருக்குது, பர்சன்டேஜ் சதவீதம் சொல்லுவாங்க, அதுக்கு பேர். வேர்டு பேஸ்டு கொஸ்டின், வார்த்தைகள் அடிப்படையில் கேள்விகள், இதுவும் இருக்குது. நிகழ்தகவுன்னு இருக்குது, வேகம் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது, ஏரியா பரப்பளவுன்னு இருக்குது, வயது கணக்கு. சாமி இங்கே பாருங்கள், இது இல்லாத எந்த கொஸ்டின் பேப்பருமே கிடையாதுங்க. இது இல்லாத கொஸ்டின் பேப்பர், போலீஸ் கொஸ்டின் பேப்பர் கிடையவே கிடையாது, சரியா? இது நீங்கள் பார்த்துக்கங்க. இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 மார்க்கு கன்ஃபார்ம்ப்பா. இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி கூட்டு வட்டி, இந்த ஒரு தலைப்பு இருக்குது மேக்ஸில். ஸ்டாட்டிஸ்டிக் இருக்குல்ல, புள்ளியியல் விவரம் இருக்குது, இதுவும் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த ஒரே ஒரு தலைப்பை மட்டும் படிச்சிங்கன்னா 5 மார்க் கன்ஃபார்ம். உங்கள் கையில் 5 மார்க்கு உறுதியாக இருக்குது, கம்பல்சரி இருக்குது. டேட்டா இன்டர்பிரேஷன் சொல்லுவாங்க, தரவு விவரங்கள்னு சொல்லுவாங்க. இந்த டாப்பிக்கு தெளிவாக இந்த டாப்பிக்கை படிக்காமல் நீங்கள் எக்ஸாம் பக்கமே போகக்கூடாது, எக்ஸாம் பக்கம் எழுதவே கூடாது, அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த டாப்பிக்கு, இந்த வயது கணக்கு, அந்த போர்டு மாஸ் அப்படிங்கிறது, நம்பர் சீரியஸ், ஆல்பபெட்டிக் சீரியஸ், இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக டாபிக்ஸ்லாம் இருக்குது. அதை நம்ம தெரியாமல் எக்ஸாம் பக்கமே நம்ம போனோன்னா நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு 100% வாய்ப்பு இல்லை, ஓகேவா? சுருக்குங்க, சுருக்குன்னு போட்டுருக்கு. இதாங்க வேறு ஒன்றுமே இல்லைங்க. மேக்ஸ் டாபிக் நம்ம பார்த்துட்டோம். மேக்ஸ் டாப்பிக்கில் சைக்காலஜிக்கு அந்த கொஸ்டின் பேப்பரில் 25 மார்க்கில் இந்த டாப்பிக்கு படிக்கணும். சைக்காலஜி இப்போ நம்ம மேலே கொடுத்தோம்ல, இதெல்லாம் சைக்காலஜி டாபிக் தான், இதுவும் நம்ம பார்க்கணும். ப்ளஸ் நம்ம தமிழும் படிக்கணும். நம்ம இங்கே யோசிக்கலாம், இவ்வளோ தலைப்புகள் நம்ம படித்தா தான் மார்க் எடுக்க முடியுமா, இப்போ இவ்வளோ தலைப்புமே படிக்கணுமா, இல்லை முக்கியமான தலைப்பு மட்டுமே பார்த்துட்டு போகலாமே. இப்போ 21 சைக்காலஜி இருக்குது, 21 ஃபுல்லாக பார்த்துட்டு போனால் தான் நம்ம பாஸ் பண்ணணும் அப்படிலாம் என்ன சொல்கிறேன்னா, நம்ம இந்த குறிப்பிட்ட டாபிக் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக படிச்சுட்டு போனால் பாஸ் பண்ண முடியும்னா சத்தியமாக பாஸ் பண்ண முடியாது. பரீட்சை எழுதலாம், நம்ம என்னென்னா பரீட்சை தாராளமாக நம்ம எழுதலாம், ஆனால் பாஸ் பண்ண முடியாது. நம்ம பாஸ் பண்ணணும்னா இப்போ நான் கொடுத்துருக்க 21 தலைப்புகள் ப்ளஸ் மேக்ஸில் அதுவும் பார்த்துக்கணும். தமிழ் நல்லா, நம்ம தமிழில் சைக்காலஜிக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பார்த்தோம்னா ஃபுல் மார்க் தாராளமாக எடுத்துடலாம். புரிஞ்சுங்களா? இப்போ நான் தமிழுக்கு நான் வீடியோ கொடுத்துருக்கேன், ஜிகேக்கு நான் வீடியோ கொடுத்துருக்கேன், இப்போ சைக்காலஜிக்கு நான் வீடியோ கொடுத்துருக்கேன். நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாட்கள் இல்லை, செப்டம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் வருது, டிசம்பரில் எக்ஸாம், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. வேக்கன்சி அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்கும் அப்படின்னு அதெல்லாம் உங்களுக்கு வேக்கண்ட் உங்களுக்கு எத்தனை இருந்தால் உங்களுக்கு என்ன, உங்களுக்கு தேவை ஒரு வேக்கண்ட் இருந்தால் போதும், வேலை வாங்கினா முடிஞ்சு வச்சு. அதுக்கு மட்டும் நோட் பண்ணுங்கள். இந்த சைக்காலஜி கிளாஸ் இந்த மேக்ஸில் நம்ம எப்படி நம்ம பார்க்கணும்னா வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த கோடிங் டிகோடிங் இருக்கா, இதை நோட் பண்ணிவிட்டு அப்படியே இப்போ யூடியூப்பில் கோடிங் டிகோடிங் போட்டு சைக்காலஜி இன் தமிழ், இல்லை கோடிங் டிகோடிங் ரீசனிங் இன் தமிழ் அப்படின்னு போட்டிங்கன்னா போதும், அழகாக கிளாஸஸ் நிறைய பேர் யூடியூப்பில் எடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்குமே, இந்த அனாலஜி, கிளாஃபி, இது டைரக்ஷன், இதெல்லாம் வந்து நீங்கள் யூடியூப்பில் இந்த இங்கிலீஷில் தான், நீங்கள் தமிழில் போட வேணாம், இந்த இங்கிலீஷில் மட்டுமே நீங்கள் போட்டு அதை இப்போ ரேங்கிங் ரீசனிங் இன் தமிழ் போட்டிங்கன்னா நிறையா சேனல் இருக்குதுப்பா, நிறையா கிளாஸஸ்லாம் நடத்திருக்காங்க. இதை விட நீங்கள் தனியாக ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணி ஒரு கிளாஸ் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. அதே மாதிரி தான் மேக்ஸுமே, அதே மாதிரி மேக்ஸ் இருக்குல்ல,
ஆவரேஜ்னு இருக்குல்ல, இது நீங்கள் போட்டு நீங்கள் நான் அழகாக போட்டு பாருங்கள், யூடியூப்பில் போட்டு பாருங்கள் வரும். அதே மாதிரி இந்த ஏஜ் வயது கணக்குன்னு போட்டு ஏஜ் ப்ராப்ளம் இன் தமிழ் அப்போ நீங்கள் போட்டிங்கன்னா நிறைய கிளாஸஸ் வரும். நீங்கள் இதை நீங்கள் நோட் பண்ணாவே போதும். இதில் உங்களுக்கு நிறைய கிளாஸஸ் வருது அப்படின்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி நடத்திருப்பாங்களா, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, வேலை முடிஞ்சு வச்சுல்ல. புரியுதுங்களா? நீங்கள் போய் நம்ம சில பேருக்கு வந்து என்ன டாபிக் படிக்கணும்னு தெரியாமல் இருக்குது. நான் இப்போ டாபிக் கொடுத்துருக்கேன், எப்படி நீங்கள் கிளாஸ் பார்க்கணுங்கிறத நான் கொடுத்துருக்கேன். அழகாக போங்க, டாப்பிக்கை நோட் பண்ணியிருப்பீங்க, அழகாக ஒரு நோட் எடுத்துக்கோங்க. சைக்காலஜிக்கு தனியாக ஒரு நோட்டு, மேக்ஸுக்கு தனியாக ஒரு நோட்டை போடுங்க. நான் கொடுத்த தலைப்பு 21 தலைப்புகள் சைக்காலஜி நோட்டுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் தலைப்புன்னு போட்டு 21 தலைப்பு நீங்கள் எழுதிட்டு ஒவ்வொரு தலைப்பாக நோட் பண்ணுறீங்க. அழகாக யூடியூப் சேனல் சர்ச் பண்ணுறீங்க, கிளாஸ் பார்க்குறீங்க, நோட்ஸ் எடுக்கிறீங்க, முடிஞ்சு போச்சு. ஒவ்வொரு டாப்பிக்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டே வாங்க. செப்டம்பர் மாதத்துக்குள்ளே எல்லாமே முடிச்சிடணும். ஜிகேவாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், சைக்காலஜியாக இருக்கட்டும், முடிச்சுட்டு அழகாக நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ நீங்கள் டெஸ்ட்டு போட ஆரம்பிச்சிடணும். புரியுதுங்களா? அழகாக நான் டெஸ்ட் பேஜ் ரெடி ஆகிட்டு தான் இருக்கேன், ரெடி பண்ணி தான் இருக்கேன். நான் செப்டம்பர் மாதம் கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வர டைமில் நான் ரிலீஸ் பண்ணுவேன். அப்போ விருப்பமாக தான் ஜாயின் பண்ணிங்க, விருப்பம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் செப்டம்பர் மாதத்துக்குள்ளே சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்ன வழியோ பாருங்கள். நான் உங்களுக்கு அடுத்து வந்து ஸ்டடி பிளான் கொடுக்க போகிறேன். எப்படின்னா டெய்லி என்னென்ன டாபிக் படிக்கணும், டெய்லி சைக்காலஜி என்ன டாபிக் படிக்கணும், என்னென்ன ஜிகே என்ன படிக்கணும், தமிழ் என்ன படிக்கணுன்ட்டு ஒரு ஸ்டடி பிளான் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன். அதை நாளைக்கு இல்லை நாளைக்குள்ள உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணி படிச்சிக்கலாம். சில பேருக்கு என்ன பிளானில் படிக்கணும், எப்படி பிளான் படிக்கணும்னு தெரியாமல் நம்ம மேலோட்டமாக படிக்கக்கூடாதுல்ல, எந்த டாபிக் தெரியாமல் படிக்கக்கூடாதுல்ல. அப்போ உங்களுக்கு ப்ராப்பராக ஸ்டடி பிளான், டெய்லி என்ன படிக்கணும், வாரம் என்ன படிக்கணும், மாதம் என்ன படிக்கணும் ரெடி பண்ணியிருக்கேன். அது கம்பல்சரி உங்களுக்கு கொடுப்பேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போலீஸ் மாணவிகள் போலீஸுக்கு மட்டும்தான் படிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தயவு செஞ்சு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் முழுக்க போலீஸுக்காக மட்டும்தான். சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சைக்காலஜி நோட் பண்ணியிருப்பீங்க. மேக்ஸ் அதே மாதிரி தான். படிங்க நல்லா படிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்து சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட் வந்து ரொம்ப வேல்யூவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு தனியாக ஒரு வீடியோவே போட்டு விளக்கமே கொடுத்துருவோம். சரிங்களா? போலீஸ் சம்மந்தமான எந்த சந்தேகம், படிப்பு சம்மந்தமாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் சம்மந்தமாக எது வந்தாலும் கேளுங்க, பார்த்துக்கலாம். சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நல்லா படிங்க. பாய்.